பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 5வது ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய நாளில் அருளுரையின் தியானத்துக்காக எரேமியா 20ஆம் அதிகாரம் 7 முதல் 13 திருமொழிகளை நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் இருதயங்களில் நீ தங்கியிருந்து அதிலே உமது அன்பின் தீயை மூட்டி அருளும். பல வேளைகள், பல சிந்தனைகள், பல மொழிகளில் இருக்கிற எங்கள் யாவரையும் உம்முடைய ஒரே விசுவாச உரிமைகளாக கூட்டி சேர்த்திருக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேளையில் உம்முடைய வார்த்தை ஒன்று சத்தியமாக இருக்கட்டும் சுவாமி. ஆமீன். கிறிஸ்துவுக்குள் அன்பான இறை மக்களே, இந்த எரேமியா தீர்க்கதரிசியை குறித்து நாம் சற்று அறிந்து கொள்வது மிக அவசியமான ஒன்று. 136 யூதாவின் ஆட்சி நிலையாக நடைபெற்ற போதே மக்களினுடைய விக்கிரக ஆராதனை வழிபாடும் சீர்கேடான வாழ்க்கை முறையும் அவர்களை பாவத்துக்கு நேராக வழிநடத்தினது. இந்த நிலையிலே தான் எரேமியா தீர்க்கதரிசி எழுந்து கடவுளுடைய எச்சரிப்பையும் கடவுளுடைய தீர்க்க தரிசனத்தையும் உரைப்பதை நாம் இந்த தீர்க்க தரிசன நூலின் வழியாக அறிந்து கொள்கிறோம். ஆகவே கடவுளுடைய அழைப்பை பெற்ற இந்த எரேமியா என்ன செய்ய, எரேமியா என்பவருடைய பெயரின் அர்த்தம் கர்த்தரால் உயர்த்தப்பட்டவர் என்று சொல்லி பொருள் கொள்ளப்படுகிறது. இன்றைக்கு இந்த 7 முதல் 13 திருமொழிகள், எரேமியா 20ஆம் அதிகாரம், கடவுளுடைய அழைப்பை வெளிப்படுத்துவதாக தீர்க்க தரிசனம், அவருடைய அழைப்பு. நமக்கு திருத்துவ காலங்களில் முதல் 5 ஞாயிற்றுக்கிழமையிலும் கூட கடவுளுடைய அழைப்பை தான் அதிகமாக தியானித்து வருகிறோம். அந்த அழைப்பில் ஏற்பட்டிருக்கிற வழியையும் கஷ்டத்தையும் துன்பங்களையும் அவன் எதிர்நோக்குகிற ஒரு போராட்டம் நிறைந்த சூழலில் இந்த எரேமியா தீர்க்கதரிசி தன்னுடைய பணியை ஏற்கிறான். அப்படி ஏற்கும் பொழுது த பேர்டன் ஆஃப் ப்ராஃபஸி, ஹானஸ்ட் ஆஃப் டிஸ்லாக் என்று அங்கே த பவர் ஆஃப் ஃபெய்த் ஆஃப் தி ஃபேஸ் ஆஃப் த அப்போசிஷன், அவருடைய விசுவாசத்துக்கு எதிரான பல்வேறு விதமான போராட்டங்கள். எரேமியாவுடைய ஊழியம் ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் போல அந்த தீர்க்க தரிசன ஊழியம் இருந்தது. எரேமியா எங்கும் பயங்கரமான சூழல், அவனை சுற்றிலுமாக அவதூறு பேசுகிறவர்களும் நிர்பந்தமாக அவனை நிற்க வைக்கிறவர்கள், நெருக்கப்படுகிற நிலையை கொண்டு வருகிறவர்கள் தான் அந்த நாட்களிலே காணப்பட்டார்கள். ஆனாலும் கூட அன்புக்குரிய இறை மக்களே, இந்த பகுதியை வைத்து 3 காரியம். முதலாவது, பிரைசிங் ஆஃப் ஸ்ட்ரகிள், பாடுகளிலே துதியுங்கள். கடவுள் எப்பொழுதுமே மனிதனை பாடுகள் வழியாக நடத்தி வரும் பொழுது அவனுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார், ஒரு பயிற்சியை கொடுக்கிறார், விசுவாசத்தினுடைய உறுதியை கொடுக்கிறார். அப்படியாக எரேமியா அந்த இஸ்ரவேல் மக்களுக்காக தீர்க்க தரிசனம் உரைக்க வைக்கும்போது ஏழைகளுடைய உயிரை தீயோனுடைய கையிலே இருந்து, பிசாசினுடைய கையில் இருந்து அவர் விடுவிக்கிறவராக இருக்கிறார். உதாரணமாக திருமறையிலே யோனாவை எடுத்துக்கொண்டோம் சொன்னால், அவனை விடாதபடி கடவுள் துரத்தி கடலிலே அவன் பயணிக்கும் போதும், கடலுக்குள்ளாக அவனை தூக்கி எறியப்பட்ட போதும், மீனின் வயிற்றிலே இருக்கும் பொழுதும் கூட அவன் மீது அவர் இரவும் பகலும் அக்கறையாக இருந்தார். சங்கீதம் 139 7 முதல் 10 வசனங்களில், உம்முடைய ஆவிக்கு மறைவாய் நாங்கள் எங்கே போவோம்? ஒருவேளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பாடுகளில் அநேக நேரங்களில் கடவுள் என்னை பார்க்கவில்லை, கைவிட்டு விட்டார் என்று நினைக்கும் போது நம்முடைய விசுவாசம் வழிவிலகி போகிறது. இதைத்தான் இங்கே யோனாவினுடைய காரியத்தில் நாம் அழகாக பெற்றுக்கொள்கிறோம். ஒரு நம்பிக்கையின் துதியை கடவுள் வைக்கின்றார். கடவுள் என்னை ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன் என்று சொல்லி ஆண்டவருடைய பக்தனாகிய அடியான் சொல்லுகின்ற அந்த வார்த்தையை அவன் கேட்கும்படியாக வைக்கிறார். ரோமர் 10ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனத்தில் பவுல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடன் அடிக்கடி இயேசுவானவர் நம்மோடு கூட அவர் இடைப்படுகிறார்.
கடவுள் நம்மை காப்பாற்றுவதற்கு இடமே இல்லை, இனிமேல் எந்த ஒரு சூழ்நிலையுமே எனக்கு இல்லை, என்னுடைய நம்பிக்கை எல்லாம் இழந்து விட்டது என்று தவிக்கின்ற நேரத்தில் கடவுள் நம்முடைய பாடுகள் நிறைந்த சூழலில் அவர் நம்மை துதிக்க வைக்கிறார். பாடுகளில் துதிப்பது, சிறைச்சாலையில் பவுலும் சீலாவும் அடைக்கப்பட்ட போது அவனுடைய பாடுகளில் துதிக்கிறவனாக காணப்பட்டார். இரண்டாவது, பிரைசிங் எ சஃபரிங், துன்பத்தில் துதிக்க வேண்டும். இன்றைக்கு ஆண்டவராகிய கடவுள் 8-9 வசனங்களில் பார்க்கும்போது, என்னுடைய எலும்புகளில் அடைக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை, இனி அந்த கர்த்தருடைய வார்த்தை நான் உரைக்க மாட்டேன் என்று எரேமியா சொல்கிறான். துன்பமான சூழலில், நெருக்கப்படுகிற சூழலில், இவற்றிலே நம்முடைய வாழ்க்கை பாதிக்கப்படும் போது நாம் என்ன செய்வோம்? 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில், கர்த்தருக்காக நாம் பக்தி வைராக்கியமாக நாம் இருக்கும் பொழுது, நாம் வாளால் வெட்டப்பட்டாலும் கூட கடவுள் நம் மீது இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறது. சங்கீதம் 39:3 என் இருதயம் எரிந்து ஆண்டவரோடு நான் பேச எழுப்பினேன். துன்பம் வரும்பொழுது நாம் என்ன செய்கிறோம்? விலகி ஓடுகிறோம், ஆட்களை நம்புகிறோம், ஜாதியை நம்புகிறோம், இனத்தை நம்புகிறோம், நம்முடைய மக்களை நம்புகிறோம், நம்முடைய அறிவை நம்புகிறோம். ஆனால் நீ யாருக்கு அவதூறு செய்கிறாயோ, அவதூறு பேசுகிறாயோ, அவற்றின் நடுவில் கடவுள் அந்த மக்களை, நீ அவதூறு பேசுகிற மக்களை, அவதூறு சுமத்துகிற மக்களை கடவுள் உயர்த்துகிறவராக இருக்கிறார். அவனை துதிக்கச் செய்கிறவராக இருக்கிறார். உன்னுடைய அவதூறினாலே, உன்னுடைய நெருக்குதலினாலே அவன் பாதிக்கப்படுவதில்லை, அவனை துதிக்கு நேராக வழிநடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். இன்றைக்கு அநேகர் கூறும் அவதூறுகளை கேட்டேன். பயம் சூழ்ந்திருந்த நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை என்னை துதிக்க வைத்தது. சங்கீதம் 31:13 அநேகருடைய அவதூறுகளை நான் கேட்டேன் என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார். அந்த அவதூறுகளை கேட்டுவிட்டு அவன் முடங்கி போய் ஒரு மூலையிலே இருக்கவில்லை. ஆனால் வேகமாக கடவுளை துதிக்கிறான், பாடுகிறான், அவன் ஆனந்தமாக இருக்கிறான். இன்றைக்கும் கூட அன்பான இறை மக்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை கடவுளுடைய அழைப்பில் நம்முடைய பாடுகளோடு அழைக்கப்பட்டிருக்கிறோம், துன்பத்தோடு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இவற்றில் நாம் துதிக்கும் பொழுது நம்முடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் விடுவிக்கிறவராக இருக்கிறார். மூன்றாவதாக, பிரைசிங் த சால்வேஷன், கர்த்தருடைய மீட்பை, ரட்சிப்பில் நாம் கழிகூர்ந்து மகிழ வேண்டும். தீயோர்களுடைய கைக்கு என்னை கடவுள் 12:13 வசனம், எரேமியா 20ஆம் அதிகாரம் 12:13 தீயோர்களுடைய, துன்மார்க்கருடைய, அவதூறு பேசுகளுடைய கைக்கு என்னை தப்புவிக்கிறார். கிறிஸ்துவ அனுபவம் இதுதான் உண்மையான அனுபவம். கிறிஸ்துவனுடைய அனுபவத்தினுடைய, வாழ்வினுடைய அனுபவத்தின் போராட்டத்தை இங்கு கடவுள் பிரதிபலிக்கிறார். கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களை அவர் பலவிதமான இடையே போராட்டமோடு அவன் வாழும் பொழுது, அவன் உடைக்கப்பட்ட நிலையில் இருக்கும்போது, அவனுடைய வாழ்வு சிதறடிக்கப்பட்ட நிலையில் இருக்கும்போது கர்த்தர் அவனை மீட்கிறார். கர்த்தரை பாடுங்கள் என்று ஏழைகளினுடைய உயிரை அவர் காக்கிறவர் என்று சொல்லி எரேமியா 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில், உன்னை வெண்கல அரணாக உயர்த்துவேன் என்று சொல்கிறார். இன்றைக்கும் கூட அன்புக்குரிய இறை மக்களே, கர்த்தர் இந்த நாளிலே உங்களையும் என்னையும் மீட்டிருக்கிறார், ரட்சித்திருக்கிறார். எரேமியா 17ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில், நான் வெட்கப்படாமல் இருக்க கடவுளுடைய கிருபை என்னோடு கூட இருக்கிறது என்று சொல்லி அங்கே நாம் வெட்கமடையாதபடி, நம்மை அவதூறுகள் மத்தியில், நெருக்கப்படுகிற நிலை மத்தியில், சூழ்ந்திருக்கிற பயம் சூழ்ந்த நிலையில் கடவுள் நம்மை அவர் துதிக்க வைக்கிறார், பாட வைக்கிறார், கழிகூற வைக்கிறார். எரேமியா 11:20 நீர் பழிவாங்குகிறதை நான் பார்க்க வேண்டும். இன்றைக்கு நமக்கு விரோதமாக எழும்புகிற எத்தனை மக்கள், நண்பர்களாக இருந்தவர்கள் கூட இன்றைக்கு என்னுடைய துரோகிகளாக மாறுகிறார்கள். என்னோடு சமாதானமாக இருந்தவர்கள் இன்றைக்கு நான் விழட்டும், எப்பொழுது விழுவேன் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில தான் கடவுளுடைய அழைப்பை பெற்ற கிறிஸ்தவனாக வாழுகிற நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டை கடவுள் இந்த திருவார்த்தை மூலமாக கொடுக்கிறார். இந்த வார்த்தையில நாம் ஆழமாக விசுவாசமாக இருப்போம். பாடுகள் வரும்போது கடவுளை துதிப்போம், துன்பங்கள் வரும்போது கடவுளை துதிப்போம், அவருடைய ரட்சிப்பிலே துதிப்போம். ரட்சிப்பு என்ற உடனே நாம் ஓடுகிறவர்களாக, மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறவர்களாக, அதை செலிப்ரேட்
தொழில்கள் செய்வதற்காக உலக பிரகாரமான பொழுதுபோக்குகளை நாம் காண்கிறோம். அன்புக்குரிய இறை மக்களே, இந்த நாளிலும் கடவுள் நம்மை அழைத்தது ஒரு பெரிய நோக்கத்துக்காக. அந்த நோக்கத்தை இன்றைக்கு ஆண்டவருக்கு நாம் ஒப்பு கொடுத்து இந்த 3 குறிப்புகளை மனதில் நினைத்து ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். எல்லாம் வல்ல கடவுளே, எங்கள் அன்பின் இரட்சகரே, தமிழ் சுவிசேஷர் உத்தரன் திருச்சவரா, நாங்கள் சுத்த போதனையில் வாழ வளர எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் அத்தியட்சர், குருமார், ஆலோசனை சங்கத்தார் அவர்களுக்கு விரோதமாக எந்த தீங்கும் நேராதபடி ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே பல்வேறு விதமான போராட்டங்களோடு இருக்கிற பேராயருக்கும் செயலருக்கும் நீர்தாமே நல்ல ஒரு மீட்பையும் விடுதலையும் துதியின் சத்தத்தை கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். தேவாதி தேவனே, இந்த வாரம் முழுவதும் எங்களை பாதுகாத்து கொள்ளும். இந்த வாரத்தினுடைய கடைசி சனிக்கிழமை 26ஆம் தேதி நாங்கள் உம்மிடத்தில் உழைத்திருந்து செபிக்க போகிறோம். அந்த செப வழிபாட்டிலே நீர் எங்களோடு தங்கியிரு சுவாமி. ஆண்டவரே, திரளான மக்கள் கூடி வர செய்யும். இன்றைக்கு இந்த வார்த்தை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் ரட்சிப்பு பெருகட்டும். இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பு, மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.